நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன். 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்பதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை. அவரும் இருக்கணும் தொடர்ந்து. 2 பேர் இருந்தா போதும். நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணும். பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க, உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள், 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்குங்க பொய் சொல்றேன்? ஏங்க, திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல, உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமா பச்சமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்துல 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு. இடிச்சாச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க. ஐயா, குழந்தை பார்க்கணும் நீங்க அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க. அதுக்கு நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கறோம்னு சொல்றோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்கறோம்னு சொல்றோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கறோங்கிறோம். நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா, அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதை வாங்குவதற்கு துப்பில்ல. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு. ஒருத்தர் வந்து கேட்பாரு, அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல, அந்த பையன் நல்ல பையன், நான் எதுவும் பண்ணலீங்க, சும்மா தாங்க நின்று யாருக்கோ விருது வாங்கினாங்க, என்னை விட்டுருங்க. ஸோ உங்க பையனுக்கு ஒரு நியாயம். திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய், அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நியாயம். இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம்? முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணும். பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க, உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு.